இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் என்பது குறித்து புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதுவரை 5 தவணை பணம் தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் தங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இதில் 2 லட்சம் பேர் மட்டுமே உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டது. மொத்தமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1,15 லட்சம் பெண்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டது. பணம் வராதவர்கள் அல்லது மேல்முறையீடு செய்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஜனவரி மாத இறுதிக்குள் அவங்களுடைய விண்ணப்பம் எதனால் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த காரணம் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்த பலருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப அட்டைன்னு சொல்லிட்டு குடும்ப அட்டையின் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் வந்ததோ அவர்களுக்கு 1000 ரூபாய் பணமும் வரல. அதே சமயத்தில் அவர்களால் மேல்முறையீடும் செய்ய முடியல. அந்த மாதிரி இருக்கவங்க புதிதாக விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி வருவதற்கான காரணம் என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா, புதிய குடும்ப அட்டை அப்ளை செய்து புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்ததில் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆன்லைன் அப்டேட் ஆகாத காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி ஷோகன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு எரர் ப்ராப்ளத்தால் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவர்கள் எல்லாமே புதிதாக விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. தற்போது வெளியான புதிய தகவலின்படி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் விண்ணப்பிக்க தேவைகள் மற்றும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்ததோ இவர்கள் எல்லாமே புதிதாக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு விலகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜனவரி மாத இறுதியில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு முகாம்கள் ஏற்பாடு செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்படி இல்லைனா இ-சேவை மையம் மூலம் புதிதாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனடியாக செக் பண்ணி பிப்ரவரி மாதமே அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் ஏற்கனவே தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை இந்த மாதிரி ஷோ வச்சுனாலும் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், மேல்முறையீடு செய்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் மீண்டும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்க தவறியவர்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் எரர் ப்ராப்ளம் வந்தவர்கள் மட்டும் மீண்டும் புதிதாக அப்ளை பண்ண முடியும். விரைவில் விண்ணப்பிப்பதற்கான தேதியும் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.